ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். எல்லாம்
ஹalleluya. இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடலாம். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். அவர் போல் யாருண்டு? அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் போல் யாருண்டு? அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. என் இயேசு என்னோடுண்டு. நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு. நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு. நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு. நான் எதற்கும் அஞ்சிடேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினி
பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எந்தன் வாழ்வின் துணை நீரே. எண்ணில்லா எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். ஓ எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். காலை தோறும் கிருபை பொழியும், கிருபையே ஸ்தோத்திரம். காலை தோறும் கிருபை பொழியும், கிருபையே ஸ்தோத்திரம். உந்தன் நாமம் எந்தன் இன்பம், உமது சட்டை ஆடைக்கலம். உந்தன் நாமம் எந்தன் இன்பம், உமது சட்டை. ஓ எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் பலன் நீரே. ஓ எல் ஷடாய் இயேசுவே, என் வாழ்வின் பலன் நீரே. இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபேனேசரே ஸ்தோத்திரம். சொல்வோமா? காத்து நடத்தின எபேனேசரே ஸ்தோத்திரம். இந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு துணையாக இருந்து, ஓ
கேடகம் எல் ஷடாய். Thank you Lord. துணை நீரே வாழ்வின் கேடகம். யெகோவா ராஃபா இந்த நாளும் எந்தன் பரிகாரி. ஓ யெகோவா ராஃபா இந்த நாளும் எந்தன் பரிகாரி. எந்த நாளும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எந்த நாளும் ஜெயம் தருகிற ஆண்டவரே ஏ ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்த துணை நீரே. என் வாழ்வின் கேடகம் எல் ஷடாய். எல் ஷடாய் எந்த துணை நீரே. என் வாழ்வின் கேடகம் எல் ஷடாய் எந்த துணை நீரே. என் எண்ணிலா நன்மைகள். கைகளை உயர்த்தி சொல்வோ. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எண்ணிலா எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எந்த வாழ்வின் பலன் நீரே. எந்த வாழ்வின் பலன் நீரே. எல் ஷடாய். Thank you. என் வாழ்வின் கேடகம் எல் ஷடாய். ஓ இயேசுவே என் வாழ்வின் கேடகம். எத்தனை பேர் இந்த காலவெளியில் உண்மையாய் சொல்ல முடியும்? இம்மட்டும் காத்து நடத்தின எபெனேசர், இதுவரையும் எனக்கு உதவி செய்த ஆண்டவர், இதுவரைக்கும் எனக்கு நன்மை செய்த ஆண்டவர் இனியும் நன்மை செய்வாராக, இனியும் நன்மை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை தப்புவிக்கிற ஆண்டவர், இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நம்மளை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை சேர்ந்து சொல்ல போகிறோம். இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் தப்புவிக்க வல்லவர் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் தப்புவிக்க வல்லவரவர். இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க வல்லவரவர். இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் தப்புவிக்க வல்லவரவர். இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க வல்லவரவர். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை,
ஆராதனை, உமக்கே ஆராதனை, என் ஜீவிய நாட்களெல்லாம் உம்மையே ஆராதிப்பே, என் ஜீவிய நாட்களெல்லாம் உம்மையே ஆராதிப்பே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன், தப்புவிக்க வல்லவரவர். இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன், விடுவிக்க வல்லவரவர். சாத்தானின் சகல தந்திரங்களும் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. சாத்தானின் சகல தந்திரங்களும் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, என் ஜீவிய நாட்களெல்லாம் உம்மையே ஆராதிப்பே, என் ஜீவிய நாட்களெல்லாம் உம்மையே ஆராதிப்பே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன், தப்புவிக்க வல்லவரவர். இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன், விடுவிக்க வல்லவரவர். துஷ்டனீனி உன் வழியாய் வருவதில்லை, முற்றிலும் அவனை நாம் ஜெயித்து விட்டோம். துஷ்டனீனி உன் வழியாய் வருவதில்லை, முற்றிலும் அவனை நான் ஜெயித்து விட்டே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, ஜீவிய நாட்களெல்லாம் ஜீவிய நாட்களெல்லாம் உம்மையே உம்மையே ஆராதிப்பே, என் ஜீவிய நாட்களெல்லாம் உம்மையே ஆராதிப்பே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தப்புவிக்க வல்லவர். தப்புவிக்க வல்லவரவர். விடுதலையோடு சொல்லுங்க பார்க்கலாம். இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன், ஆமென். விடுவிக்க வல்லவரவர். இரவும் பகலும் நம்மை காத்திடுவார், செட்டை நிழலிலே மறைத்திடுவார். இரவும் பகலும் காத்திடுவார், செட்டையின் நிழலிலே மறைத்திடுவார். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, சொல்லுங்க. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, என் ஜீவிய நாட்களெல்லாம் உம்மையே ஆராதிப்பே, என் ஜீவிய நாட்களெல்லாம் உம்மையே ஆராதிப்பே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன், தப்புவிக்க வல்லவர். விடுவிக்க வல்லமை உள்ள ஆண்டவர், முழு மனதோடு வல்லவர். ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன், தப்புவிக்க வல்லவர் அவர். இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன், விடுவிக்க வல்லவரவர். எத்தனை பேர் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்க விரும்புறீங்க? உண்மையா கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுவிக்க வல்லவர். அவருடைய வார்த்தையிலே, அவருடைய வல்லமையிலே விடுதலை உண்டு. வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம்
மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தர், வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். நல்ல கைகளை தட்டி, வார்த்தையிலே சுகம் உண்டு, வார்த்தையிலே வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறாரே. தேவன் தம்முடைய வார்த்தையை, வசனத்தை அனுப்பி நம்மை சுகமாக்குகிற கர்த்தர், வார்த்தையை அனுப்பி நம்மை விடுதலையாக்குகிற கர்த்தர். இந்த காலவெளியில் ஒருவேளை நீங்கள் பலவீனத்தோடு வந்திருப்பீர்களானால், ஒருவேளை நீங்கள் சரீரத்தில் பாதிக்கப்பட்டவர்களாய் வந்திருப்பீர்களானால், கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த காலவெளியில் உங்களுக்கு சுகம் உண்டாக போகிறது. அல்லேலூயா. சுகமுண்டாக போகிறது, சுகமுண்டாக போகிறது. அவரை ஆராதிக்கும் பொழுதே அவர் நமக்கு விடுதலை தருகிறவர். அவரை துதிக்கும் போதே விடுதலை தருகிறவர். Thank you Jesus. Hallelujah. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை பாடுவது தேவன் விரும்புகிறதா இருக்கிறதே. கர்த்தரை துதிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆண்டவரை உயர்த்துவது எவ்வளவு பெரிய பாக்கியம். கர்த்தருடைய நாமத்தை இந்த காலவெளியிலே தொழுது கொள்ளுவது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆண்டவருடைய சமூகத்தில் முழு இருதயத்தோட சொல்ல போகிறோம். காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாய் மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமா பாடும். நான் சோர்ந்து போகும்போது என் பலனாய் மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. 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 அல்லேலூயா.
ஆத்துமா பாடும் அல்லேலூயா. ஓ என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. என் உயர்விலும் என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. ஓ என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு எதிராக சூழ்நிலைகள் எழும்பி நிற்கலாம், எதிரிகள் எழும்பி நிற்கலாம், உங்க ஆசீர்வாதத்தை தடுக்கலாம், உங்களுடைய நன்மையை தடுக்கிறவர்களா இருக்கலாம். சத்துருக்கள் பெருக, எதிரிகள் எழும்ப எழும்ப உங்கள் ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை நீங்கள் காண்பீர்கள். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் சத்துருகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென். ஏளனம் பண்றாங்களா, உங்களை பார்த்து சிரிக்கிறாங்களா, நாள் ஒன்று வரும், காலம் ஒன்று வரும், அவருடைய கண்களுக்கு முன்பதாகவே உங்கள் தலை உயர்த்தப்படும். அவருடைய கண்களுக்கு முன்பதாகவே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும்.
நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. உயர்விலும் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. Thank you Lord. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. Thank you Lord. அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு. வார்த்தையில உண்மை உள்ளவர், வார்த்தையில விடுதலை தருகிறவர், வார்த்தையினால் சுகப்படுத்துகிறவர், வார்த்தையை அனுப்பி நன்மை செய்கிறவர். இந்த காலை ஆராதனை வேளையில வந்திருக்கிற உங்கள் வாழ்விலும் தெய்வீகமான அற்புதங்களை காண்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான நேரங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தாழ்த்துகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதத்தின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 30வது சங்கீதம், 30வது சங்கீதம் அதன் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் ஒரு காலும் அசைக்கப்படுவது இல்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல தேவனுடைய வார்த்தைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் இந்த கால வேளையில் இந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம கூட ஆண்டவர் பேசுவார். தேவ வசனத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். தாவீது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் ஒரு காலும் அசைக்கப்படுவது இல்லை. ஆமென். நான் ஒரு காலும் அசைக்கப்படுவது இல்லை. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள், பல சூழ்நிலைகள் அவர்களை அசைத்து கொண்டிருக்கிறது. அநேக காரியங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு தளர்வை, ஒரு தடுமாற்றத்தை, இல்லை ஒரு அசைவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறதாம். ஆனால் தாவீது சொல்றார், நான் ஒரு காலும் அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்லுகிறார். கவனிங்கள், சில நேரங்களில் நமக்கு எதிராக வீசுகிற காற்று நம்மை அசைக்கப்படுத்துகிறது, நம்ம அசைய பண்ணுகிறது. எதிராக எழும்புகிற சூழ்நிலைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், நாம் நினைத்து பார்க்காத சில பாடுகள், நினைத்து பார்க்காத சில கஷ்டங்கள் பல நேரங்களில் நம்மை அசைத்து பார்க்கிறது. ஆண்டவரோடு உள்ள உறவு, கிறிஸ்தவ ஜீவியத்தின் நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியான சில சூழ்நிலைகள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நம்மை அசைக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அசைவுகள். ஒரு காரியத்தில் நம்ம உறுதியாய் இருக்க முடியல, ஒரு காரியத்தில் உறுதியாய் தேவனை பற்றி கொண்டிருக்க முடியவில்லை, ஒரு காரியத்தில் உறுதியாய் நிலைநிற்க முடியவில்லை. அசைக்கிற தன்மைகள் கிறிஸ்துவுக்குள்ள உறுதியாய் நிற்கக்கூடாதபடி பாடுகளும் உபத்திரவங்களும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி தடுமாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் தாவீதினுடைய ஒரு அறிக்கை, தாவீதினுடைய ஒரு நம்பிக்கை, நான் ஒரு நாள் அசைக்கப்பட மாட்டேன். இடைக்கால வேளையில் நமக்குள்ள ஒரு விசுவாச அறிக்கை என்று சொல்லலாம், இல்லாவிட்டால் தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானம் என்று சொல்லலாம், நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பிரயாணத்தை துவக்கி அவரோடு கூட சில ஜனங்களும் அந்த கப்பல் எஜமானனும் மாலுமியுமாய் இணைந்து ஒரு இடத்திற்காக பயணப்படும் பொழுது அவர்களுக்கு எதிரே வந்த காற்று, அவர்களுக்கு எதிரே வந்த போராட்டங்கள் அவர்களை ஜனத்தை அசைய பண்ணிவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது அவர்கள் புறப்பட்ட அந்த பயணத்திலே போக வேண்டிய இடத்திற்கு போய் சேர முடியாதபடி
எந்த இடத்திற்கு போய் சேர வேண்டுமோ அந்த இடத்திற்கு போக விடாதபடி அவர்களை தடுத்த காற்று. வேதம் சொல்லுகிறது, காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் போக வேண்டிய இடத்திற்கு போக முடியவில்லை என்று எழுதியிருக்கிறது. எதிர்காற்றை சந்தித்த அந்த படகு இல்ல கப்பல், கொஞ்ச நேரத்திற்குள்ளே ஈரோக்குளிதோன் என்கிற கடும் காற்று அதன் மேல் மோதிற்று. அவர்கள் போக வேண்டிய இடத்திற்கு போக முடியாமல், சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேர முடியாமல் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டார்கள். மூன்றாவது படிக்கிறோம், பெரும் காற்றும் மழையும் அடித்துக்கொண்டே இருந்தது. பெரும் காற்று. ஆகவே அவர்களுக்கு எதிராக வீசின எதிர்காற்று, அவர்களுக்கு எதிராக எழும்பின கடும் காற்று, அவர்களுக்கு எதிராக எழும்பின பெரும் காற்று அவர்கள் போக வேண்டிய இடத்திற்கு போக கூடாதபடிக்கு அவர்களை தடுத்து நிறுத்திவிட்டது. அந்த கப்பல் எஜமான், கப்பல் மாலுமி, அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இருதயமும் அசைந்து போய்விட்டது. ஏனென்றால் அவர்கள் சொல்கிறார்கள், ஏறக்குறைய 14 நாட்கள் சூரியனையாவது சந்திரனையாவது பார்க்க முடியாமல் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதும் அற்று போய்விட்டது. அப்படின்னா எல்லாருடைய இருதயம் அசைந்து போய்விட்டது. முடிந்து போனது நம்ம வாழ்க்கை, இதோடு நம்ம காரியம் முடிந்து போனது, அவ்வளவுதான். இந்த காற்றை சந்தித்து நிற்கிறவர்கள், போக வேண்டிய இடத்திற்கு போக விடாதபடி தடுத்து நிறுத்தப்பட்டவர்கள் சொல்லுகிறார்கள், எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்ன நமக்கு இருக்குது, எங்க போய் சேர்றது, சூரியனையும் பார்க்கல சந்திரனையும் பார்க்கல, இப்படின்னா நம்ம இந்த கடலிலே மரித்து போவோமோ செத்து போவோமோ. எல்லாருடைய இருதயங்களும் அசைந்து போய்விட்டது. பல கோடிகளை போட்டு வாங்கின கப்பல் எஜமானுடைய இருதயம் அசைந்தது. திறமையாய் இந்த கப்பலை கொண்டு போகிற மாலுமியினுடைய இருதயம் அசைந்தது. ஆனால் அதே கப்பல்ல இருக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் சொல்லுகிறார், ஒன்றும் நடக்காது, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் தான் நடக்கும். அல்லேலூயா. எல்லாரும் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதும் அற்றுப்போன நிலையிலே பவுல் தைரியமாய் சொல்லுகிறார், நான் அசைக்கப்படுவதில்லை, ஏனென்றால் கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு எதிராக எழும்பி வருகிற காற்றுகள், நம்மை முடக்கி போட நினைக்கிற சூழ்நிலைகள், நம்மை போக வேண்டிய இடத்திற்கு போக விடாதபடி தடுக்கிற ஆவிகள், நம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி அதற்கு விரோதமாய் எழும்புகிற போராடுகிற சூழ்நிலைகளை கண்டு பல நேரங்கள் நம்முடைய இருதயம் அசைந்து போய்விடுகிறது. அசைந்து போய்விடுகிறது. என்ன நடக்குமோ தெரியல, அடுத்து என்ன செய்ய போறோம் தெரியல, என்ன வழி இருக்குன்னு தெரியல, எப்படி இந்த குடும்பத்தை கொண்டு போறோம்னு தெரியல, எப்படி இந்த தொழிலை நடத்த போறோம்னு தெரியல, எப்படி இந்த வாழ்க்கை போக போகுதுன்னு தெரியல, அப்படின்னு அசைந்து போய் இருக்கிறோம். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அருமையன், நான் தைரியமாய் இருக்கிறேன், ஏனென்றால் எனக்கு அவர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டார், எனக்கு அவர் வார்த்தையை அனுப்பிவிட்டார், ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. தாவீதுக்கு வராத பிரச்சனையா, தாவீதுக்கு வராத போராட்டமா, தாவீதுக்கு வராத நிந்தையா, தாவீதுக்கு வராத அவமானமா, தாவீதுக்கு வராத அருமையான சூழ்நிலைகளா, எல்லாம் நம்மை விட அதிகமாய் சந்தித்த மனிதன். அவர் சொல்றார், நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. தாவீதினுடைய இருதயம் அசைக்கப்படாமல் இருப்பதற்கான 3 காரியத்தை நான் வேதத்திலிருந்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஏன் நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று அவர் சொல்லுகிறார். வாசியுங்கள், சங்கீதம் 32வது சங்கீதம் அதன் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 32:10. கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். தாவீது சொல்லுகிறார், நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை, ஏனென்றால் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். சந்தோஷமா கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. பாருங்க, கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன், கர்த்தரையே நம்பி இருக்கிற மனுஷன், கர்த்தரையும் நம்பி இருக்கிற மனுஷன் அல்ல, கர்த்தரையே நம்பி இருக்கிற மனுஷன் எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை மட்டுமே நம்பி இருக்கிற மனிதனுடைய இருதயம் அசைக்கப்படுவதில்லை.
ஏன் சொல்லுகிறார் பாருங்கள், நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நான் உலகத்தை நம்பலை, நான் மனுஷனை நம்பலை, நான் உலகத்து உள்ளவர்களை நம்பலை, என் கூட இருக்கிறவர்களை நான் நம்பலை, என் சகோதரர்களையும் நான் நம்பலை, என் தகப்பனையும் நான் நம்பலை. ஆமென். எனக்கு ஆதரவாக இருப்பேன் என்று வாக்கு பண்ணினார்களே அவர்களையும் நான் நம்பலை. உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன்னு சொன்னாங்களே அவர்களையும் நான் நம்பலை. நான் யாரை மட்டும் நம்பி இருக்கிறேன் தெரியுமா? கர்த்தரை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன். ஏனென்றால் இந்த உலகத்தில் உதவி செய்வேன் என்று சொன்னவர்கள், உதவியாய் இருப்பேன் என்று சொன்னவர்கள், துணையாய் இருப்பேன் என்று சொன்னவர்கள், ஆமென், பல நேரத்தில் நம்மளுக்கு ஆபத்தில் உதவி செய்தவர்கள், இல்லை அவர்களுக்கு ஆபத்து வந்தபோது நம்ம உதவி செய்தோமே அவர்கள், இவர்கள் எல்லாரும் நமக்கு துணையாய் இருப்பார்கள் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் காலங்கள் வரும் பொழுது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் எல்லாரும் நம்மளை விட்டு பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நானும். அப்படி சொல்லி பார்த்துட்டு அடுத்து சொல்றாரு, நாசிலே சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. இன்னைக்கு அவங்க இப்படி இருப்பாங்க, இன்னைக்கு இப்படி உங்களுக்கு உதவி செய்வாங்க, இன்னைக்கு உங்களை நல்லவங்களா பேசுவாங்க, இன்னைக்கு உங்களை உயரத்தில் தூக்கி வைப்பாங்க, நாளைக்கு எப்போ போடுவாங்கன்னு தெரியாது, எப்போ தூக்கி போடுவாங்கன்னு தெரியாது. அதனால நாசிலே சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரையே நம்பி நில்லுங்கள், நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை, ஏனென்றால் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அவர் தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை காட்டில் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த பெலிஸ்தியனுக்கு எதிராக யுத்தம் செய்ய வந்தபோது அந்த களத்தில் இறங்கின பொழுது அவர் சொல்லுகிறான், ஒரு முறை சிங்கம், ஒரு முறை கரடியும் வந்தது, சிங்கமும் வந்தது, ஆனால் அதை கூட அடித்து கிழித்து போட்டேன், ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டேன் என்றால் இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். அப்படின்னா ஒரு சிங்கமே என்ன அசைக்க முடியல, ஒரு கரடியே என்ன அசைக்க முடியல, இந்த பெலிஸ்தியன் என்ன அசைச்சிருவானான்னு கேட்கிறார் பாருங்க. ஆமென், அல்லேலூயா. சிங்கம் வந்த போது கூட அசையல, கரடி வந்த போது கூட நான் என்ன செய்யல, அசையல. அப்போ இந்த பெலிஸ்தியன், இவனை பார்த்து நான் அசைஞ்சிருவேனா, இவனை பார்த்து நான் பயப்பட்டுருவேனா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை கூட ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். ஆனால் இவன் எம்மாத்திரம் என்று சொன்னார் பாருங்கள். அப்படியானால் காட்டிலே சிங்கத்தையும் கரடையும் சந்தித்தவர் சொல்கிறார், அன்றைக்கே என் இருதயம் அசையவில்லை, இன்றைக்கு எப்படி என் இருதயம் அசையும்? ஏனென்றால் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். எத்தனை பேர் இந்த காலவெளியில் உண்மையா சொல்ல முடியும், நான் கர்த்தரை மட்டும் தான் நம்பி இருக்கிறேன்? ஹல்லேலூயா. ஒரு தானியேல் தேவனுடைய மனுஷன், ஒரு தானியேல் தேவனோடு நிற்கிற மனுஷன். அந்த தானியேலை சிங்கக்கபில போடணும்னு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அவன் மேலே பல குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னு முகாந்தரம் தேடி ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. தேடி பார்த்தாங்க, என்னதான் குற்றத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. தானியேல் கூட ராத்திரி நல்லா தூங்கியிருப்பான், ஆனால் குற்றம் கண்டுபிடிக்கிறவனுக்கு என்ன வர மாட்டேங்குது, தூக்கமே வர மாட்டேன். எதையாவது ஒன்றை கண்டுபிடிச்சிடலாமா, எதையாவது ஒன்றை சொல்லிடலாமான்னு பார்த்தா ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்கலையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தான் ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, அழகான ஒரு குற்றம். தானியேல் தினமும் 3 நேரம் என்ன செய்கிறார், ஜெபம் பண்ணுறாருயா. ஜெபம் பண்ணுறது ஒரு குற்றமாக இருந்திருக்கு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஜெபம் பண்ணுறது ஒரு குற்றமாக தான் இருக்குது சிலர் பேருக்கு. கவனிங்க, அப்போ தானியேலை குற்றப்படுத்த ஒரு முகாந்தரத்தையும் கண்டுபிடிக்காமல் அவன் ஜெபிக்கிறான். அவன் தினமும் 3 வேளையிலே ஜெபிக்கிறான் என்பதை குறித்து குற்றப்படுத்தி அவனை எப்படியாவது அழிச்சிடணும், அவனுக்கு எப்படியாவது தீமை செய்யணும், அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும் அப்படின்னு சிங்க கூண்டுக்குள்ள அவனை தூக்கி போட்டாங்க பாருங்க. அருமையா நன்றாய் கவனிங்க, ஒருபோதும் தானியேலுடைய இருதயம் அசைக்கப்படவில்லை. அல்லேலூயா. ஆமாம், அவனை சொல்லித்தான் போட்டாங்க, உன்னை தூக்கி எங்கே போட போகிறாங்க, சிங்கக்கபில போட போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவன் இருதயம் அசைக்கப்படவில்லை. பரவாயில்லை, அவர் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நன்றை கவனிங்க. ஏன் அந்த வார்த்தை அவர் ஆழமா சொல்றார்னா, அவருடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்தது.
கர்த்தர் மேலே இருந்தது. நான் சொல்லுகிறேன், யாருக்குள்ள நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கிறதோ அவங்க பதறவே மாட்டாங்க. வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். ஐயோ, இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணி, இவ்வளோ நாள் கர்த்தருக்காக நின்று, இவ்வளோ நாள் ஆண்டவரை தேடி என்ன பயன்? எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு என்ன தூக்கி சிங்க கபில போட போகிறாங்களாமே. ஆண்டவரே, நீருமா அமைதியாக இருக்கிறீர், நீர் பார்த்துக்கிட்டா இருக்கிறீர். சோதரம், அவர் அனுமதிச்சு தானே இது நடக்குது, அப்புறம் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறது? அப்போ பாருங்க, இப்படியெல்லாம் தானியேல் ஒன்றும் பேசலை. நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே நம்ம கவிதை எழுத ஆரம்பிச்சிடுறோம். நிறைய கவிதைகள் எழுத ஆரம்பிச்சிடுறோம். சிலர்லாம் டைரியிலே எழுத ஆரம்பிச்சிருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்பி அதை படித்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இந்த கவிதையை நம்மையா எழுதணும் அப்படின்னு யோசிப்பாக. பாருங்க, இப்படியெல்லாம் ஆண்டவரே உமக்காக நின்றோமே, இப்படியெல்லாம் உமக்காக செய்தோமே, ஏன் ஆண்டவரே நீர் அமைதியாக இருந்து விட்டீர், ஏன் ஆண்டவரே மௌனமாக இருந்து விட்டீர் அப்படிலாம் நம்ம கேள்வி எழுப்புறோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, தூக்கி போடுடா, அவர் எங்களை விடுவிக்க வல்லவராய். அல்லேலூயா. ஏன்னா நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஆமாம், நான் நம்பி இருக்கிற தெய்வம் அப்படி விட மாட்டார். நான் நம்பி இருக்கிற ஆண்டவர் அப்படி அனுமதிக்க மாட்டார். நீங்கள் தூக்கி போடுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவர் என்னை சிங்கத்தின் வாய்க்கு விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ராஜா, உமக்கு தெரிய வேண்டும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்று. நான் சொல்லுகிறேன், தானியேலுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் நடுவிலே, போராட்டத்தின் நடுவிலே வந்த பொழுது ஒரு தீங்கும் ஒரு சேதமும் வராதபடி அவர் காக்கப்பட்டிருக்கிறார் என்றால் கர்த்தரை நம்பி நின்றபடினால். கர்த்தரை நம்புகிறவர் அசைக்கப்படுவது. ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எரிகிற அக்கினி சூளைகளை போட வேண்டும். இங்கேயும் அப்படிதான் பிரச்சனை. 7 மடங்கு சூடாக்கி இவர்களை எரித்து விட வேண்டும். இப்படி பொசிக்கிறணும். ஆமாம், சாம்பல் கூட இருக்கக்கூடாது. என்ன நினைக்கிறாங்க பாருங்க, ஒன்றும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு 7 மடங்கு சூடாக்கி இந்த 3 புருஷர்களையும் தூக்கி எரிகிற அக்கினி சூளைகளை போடப்பட்ட பொழுது அவர்களும் சொல்லுகிறார்கள், எங்கள் இருதயம் அசைக்கப்படுவதில்லை, ஏனென்றால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கடைசி சந்தர்ப்பத்தில் வருவார் பாருங்க. ஆமாம், இப்போ உங்களுக்கு தெரியலாம், இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு எதையும் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் கடைசி நேரத்தில் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் வருவார். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, 4வது நபராக அந்த சூளைக்குள்ளே, அக்கினி சூளைக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறதை பார்த்தபோது ராஜாவின் கண்கள் ஆச்சரியப்பட்டது. நான் சொல்லுகிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகவே நான் ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, தேவ ஜனத்திற்கு எல்லா சூழ்நிலைகளும் இருக்கலாம். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, புயல் வருது, காற்று வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஒவ்வொன்றா மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மழை பெஞ்சா ஒரு கொடையை பிடிக்கிறோம், அப்படிதானா? ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, வெயில் அடித்தா பரவாயில்ல, அதுக்கும் கொடை தான் தேவையாக இருக்குது. இல்லை, எதையோ ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகிறோம், ஒரு காற்று, ஒரு புயல், ஒரு சூழ்நிலை. அருமையானவர்களே, ஏதோ ஒரு தட்டுப்பாடு. ஸ்தோத்திரம். இப்போ வருதாமே என்னமோ ஒரு தட்டுப்பாடு. ஆமாம், பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் தெளிவாக தான் இருக்காங்க. என்ன வந்தாலும் நம்ம லைஃப் ஒழுங்காக போயிட்டு தானே இருக்குது. போயிட்டு இருக்கா இல்லையா? காற்று அடிக்குது, மழை பெய்யுது, வெயில் அடிக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், திடீர்னு கரண்ட் வேற போயிடுது, தண்ணி வேற போடாமல் விட்டுறோம். ஸ்தோத்திரம். ஆனாலும் அன்னைக்கு அந்த நாள் போகதா இல்லையா? போக தானே செய்யுது. இதுதான் வாழ்க்கைங்க. எல்லாத்தையும் கடந்து தானே போயிட்டே இருக்கும். மழை வரலாம், புயல் வரலாம், காற்று அடிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, சாதா மழையும் பெய்யலாம், குண்டு மழையும் பெய்யலாம். ஆனாலும் காரியங்கள் நடக்குதா இல்லையா? இதெல்லாம் நம்ம கடந்து போகிறோமா இல்லையா? போறோமே. அப்படிதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தரை நம்பி வாழ்கிறவரின் வாழ்க்கை, நான் சொல்கிறேன், ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. ஏன் தெரியுமா? என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கிறது. ஆமென். ஏன் என்றால் நீதிமானுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்குமா. அதை விட என்ன ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கு. நீதிமொழியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீதிமொழியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். நீதிமான்களுடைய வேர்
அசையாது அப்படின்னு எழுதியிருக்கு. நீதிமான்களுடைய வேர் என்ன செய்யாதான்? அசையாதான். அதான் நம்பிக்கை, அதான் நம்பிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நீதிமான்களுடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மேலே இருக்கும் பொழுது அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட சொல்லுவோம், ஏதோ ஒரு பிரச்சனை உங்க இருதயத்தை அசைத்திருக்கிறது, ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை அசைத்திருக்கிறது, யாரோ சொன்ன வார்த்தைகள் உங்களை அசைத்திருக்கிறது, எதையோ கேள்விப்பட்ட காரியங்கள் உங்கள் இருதயத்தை அசைத்திருக்கிறது. இல்லை இல்லை, அவங்க சொல்றபடி எனக்கு நடக்காது, அப்படி எனக்கு நடக்காது, சத்துருவின் சவால்கள் எனக்கு நடக்காது, அவனுடைய நிபச்சொல்லுகள் எனக்கு எதிராக எழும்பாது, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், என் இருதயம் அசைக்கப்படுவது இல்லை. இரண்டாவது சொல்லுகிறார் பாருங்கள், 16வது சங்கீதம் 8ஆம் வசனத்தை படியுங்கள். 16:8, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது சொல்றாரு, நான் ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை. அதுக்கு என்ன காரணமாம்? ஒன்று, கர்த்தரை நம்பி இருக்கிறபடியினாலே. இரண்டாவது வாசிக்கிறோம், கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார், ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. அப்படின்னா கர்த்தரை சார்ந்திருக்கிற அனுபவம். எப்பொழுதும் அவர்தான் எனக்கு முன்பாக இருக்கிறார், எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு முன்பாக கர்த்தரையே வைத்திருக்கிறேன். அவர் இல்லாமல் எதுவுமே என் வாழ்க்கையில் இருப்பதில்லை, அவர் இல்லாமல் எதுவும் என் வாழ்க்கையில் நடப்பதில்லை. கர்த்தரை முக்கியப்படுத்துகிறார், ஆண்டவரை முதலிடத்தில் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பணம் முன்னால் இருக்கு. பணம் இருந்தால் தான் மதிப்பாங்க, பணம் இருந்தால் தான் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் ஒரு மேன்மையான காரியமாக இருக்கும். யாருமே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க, பணம் இல்லாததுனால நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ முன்னுக்கு எது இருக்கு? பணம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, பணம் கூட இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு போயிடலாம். ஒருவேளை இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு என்ன செய்யலாம்? நமக்கு வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எப்போ வேணாலும் வரும், எப்போ வேணாலும் போவோம். கவனிங்க, அந்த பணத்தை முன்னால வச்சியே பணம் 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 அப்படின்னே ஓடிக்கிட்டே இருப்பாது. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பண ஆசை எல்லா தீமைக்கும், எல்லாத்துக்கும் பணம் அவசியம். ஆனால் பண ஆசை, ஞாயிற்றுக்கிழமை கூட அருமையானவர்களை சர்ச்சைக்கு வராமல் வேலையை பார்க்கணும், தொழிலை பார்க்கணும், வேலைக்கு போகணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும் அப்படின்னு ஓடுறாங்கன்னா அவங்களுக்கு அருமையானவர்களே பணத்தின் மேலே என்ன இருக்குது? ஒரு ஆசை இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6 நாட்களும் சம்பாதிக்கிறதுக்கு கர்த்தர் பலனை கொடுத்திருக்கிறாரு. ஒரு நாள் கர்த்தருக்குரிய நாளுங்கிறாரு, அது ஓய்வு நாளுங்கிறாரு, அதை பரிசுத்த நாளுங்கிறாரு, அது மனமகிழ்ச்சியின் நாளுங்கிறாரு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில சோம்பேறிகள் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாகவே தூங்குது பாருங்க, சாப்பிடாம கூட சில ஆட்கள் என்ன செய்கிறாங்க? தூங்கிக்கிட்டே இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். அதனால தான் சிலர் சரி சர்ச்சுக்கு போயால் கொஞ்சம் நேரமாச்சும் என்ன வரலாம், தூங்கிட்டு இல்லை போயிடலாமே அப்படின்னு கூட நினைக்கிறாங்க பாருங்க. கர்த்தர் எங்கே உங்களை தூங்க விடுறாரு? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறேன், 6 நாள் சம்பாத்தியம் பண்ணுங்க, ஒரு நாள் கர்த்தருக்குரிய நாள், அது 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 தேவனுக்குரிய நாள், அது மனமகிழ்ச்சியின் நாள். அது அப்படி நீங்கள் எண்ணுவீங்கன்னா உங்களை கர்த்தர் உயர்ந்த இடத்துல என்ன செய்வார்? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு நாள் சம்பாதிச்சு ஒன்றும் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறதில்ல, கூடி போகிறது இல்லை. ஆண்டவரை கனம் பண்ணுனா ஒரு வாரம் வரக்கூடியதை கர்த்தர் கூட்டியே தருவாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் கொடுப்பாரா? நம்ம யாரை முன் வைத்திருக்கிறோம்? பணத்தை முன் வச்சிருக்கிறோமா? பதவியை முன் வச்சிருக்கிறோமா? சில ஆட்களை முன் வச்சிருக்கிறோமா? அவங்க தான் எனக்கு, அவங்க இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது, அவங்க இல்லைன்னா எதுவுமே சாத்தியமாகாது, எது வேணாலும் நான் அவங்கக்கிட்ட கேட்டு தான் செய்வேன், என்ன சொன்னாலும் அவங்க சொன்னால் நான் அப்படியே செஞ்சிருவேன். அப்படி இல்லைங்க, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய பழகுங்க. அல்லேலூயா. மனுஷனையும் குடும்பத்தையும் உறவுகளையும் மதிக்க வேண்டியது கடமை, அவங்கள மதிக்க வேண்டியது கடமை. அதுக்காக எல்லாவற்றிலும் அவங்கள முன்னால் வைக்கணுங்கிற அவசியம்
இல்லை. தாவீது சொல்றார், நான் ஏன் தெரியுமா அசைக்கப்படுவதில்லை, எனக்கு முன்னால கர்த்தரை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. பணத்தை வைக்கல, பதவியை வைக்கல, ஸ்தோத்திரம், உலகத்துள்ள மேன்மையை வைக்கல, சொந்தங்களை வைக்கல, எனக்கு முன்னால கர்த்தரை நான் வச்சிருக்கிறேன். யார் தனக்கு முன்பாக கர்த்தரை வச்சிருப்பாங்களோ அவங்க எல்லாமே கர்த்தரிடத்தில் கேட்டு செய்வாங்க. அவர்களுக்கு என்ன வேண்டுமானாலும் அவர் செய்யறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறவன் தன் பிரச்சனையின் நடுவிலே கர்த்தரிடத்தில் போய் நிற்பான். நான் என்ன செய்ய வேண்டும்? தாவீதுக்கு அதான நடந்தது. 1 சாமுவேல் 30 தன் மனைவி பிள்ளைகளை சத்துருக்கள் சிறைபிடித்து கொண்டு போன பொழுது தேவனுக்கு முன்பாக நின்று கேட்கிறான், நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, நான் செய்ய வேண்டியதை எனக்கு சொல்லித்தாரும். ஆண்டவர் சொன்னார், நீ பின்தொடர்ந்து போ, நீ அதை பிடித்து கொள்வாய். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஆலோசனை, கர்த்தர் சொல்ற வார்த்தையை கேட்ட பொழுது ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை நான் முன் வைத்திருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். 3வது ஒரு காரியம், 34வது சங்கீதம் 1ஆம் வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும். ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு வர்ற பாடு, உபத்திரவம், பிரச்சனையை அதுக்கு பின்னாலே எழுதுறாரு. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் அப்படிங்கிறார். இப்படி நிறைய பிரச்சனை அதுக்கு பின்னால சொல்றார். அதுக்கு முன்னக்கூடி சொல்ற வார்த்தை என்ன? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தரை நான் துதிக்கிறவனாய் இருக்கிறபடியினால நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. யார் அசைக்கப்படுவதில்லை தெரியுமா? கர்த்தரை துதிக்கிறவர்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று எது தெரியுமா? துதி ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமென். ஆண்டவருக்கு பிடித்த சில காரியங்கள் இருக்கிற, அதில் ஒன்று துதிக்கிறது ஆண்டவருக்கு அவர் துதியை விரும்புகிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவர் துதியின் நடுவில் என்ன செய்வாராம்? வாசம் பண்ணுவாராம். துதி ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். அதனால தான் ஆதியிலே தூதர்களை தேவனை துதிக்கும்படி ஏற்படுத்தி வைத்திருந்தார். அவர்கள் 2 சட்டைகளால் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் பாதத்தை மூடி, 2 சட்டைகளால் பறந்து தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதித்து கொண்டே இருப்பார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த துதியில் அவர் பிரியப்பட்டார். அங்க ஒருத்தனுக்குள்ள பெருமை வந்து அவங்க கூட ஒரு கூட்டம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து மொத்தமான செஞ்சு விழுந்து போயிட்டு மறுபடியும் அவரை துதிக்கும்படி ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினார். ஸ்தோத்திரம். அந்த மனிதனும் தேவனை துதிக்க மனமற்றவனாய் கர்த்தரை விட்டு விலகி போன பொழுது அவரை துதிக்க வேண்டும், ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று, ஸ்தோத்திரம், ஜனங்களுடைய அடிமைத்தனம் மாறுவதற்காக, ஜனங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்காக இயேசுவே பலியாக இந்த உலகத்திற்கு வந்து விட்டார். அப்போ அவருக்கு துதி ரொம்ப பிடிக்கும். கர்த்தரை துதிக்கணும். எங்கே துதி இருக்கிறதோ அங்கே தேவ வல்லமை இருக்கும். எங்கே துதி இருக்கிறதோ அங்கே தேவனுடைய கிரியை இருக்கும். எக்காலத்திலும் கர்த்தரை துதிப்பேன். நான் சொல்லுகிறேன், துதிக்கிறவன் அசைக்கப்படுவதில்லை. துதி எதிரிகளை துரத்தும். சொல்லுங்க, துதி எதிரிகளை. ஆமென். உங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வர்றாங்களா, உங்களுக்கு விரோதமாக போராடுறாங்களா, உங்களுக்கு விரோதமான காரியத்தை செயல்படுத்துகிறாங்களா, சவால் விடுறாங்களா, அழிக்கணும்னு நினைக்கிறாங்களா, நீங்கள் துதிச்சு பாருங்க. ஒரு தேவ பிள்ளைக்கு தேவன் கொடுத்த பெரிய ஆயுதம் துதி தான். ஃபாதர் பாடுறாரு, துதி எடுத்தால் துதிக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. துதி எடுத்தாலே அவன் என்ன செஞ்சிருவானா? ஓடியே போயிடுவானா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனை துதிக்கிற துதியில தேவ பிரசன்னம் வெளிப்படுகிறது. அந்த பிரசன்னத்தின் நடுவிலே விடுதலை உண்டாகிறது. துதி எதிரிகளை துரத்தும். யோசபாத்துக்கு எதிராக யுத்தம் செய்ய வந்த பொழுது தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் அதுதான். நீங்கள் துதியுங்கள் தான் சொல்லி கொடுத்தாரு. நீங்க துதியுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடி துதியுங்கள் அப்படின்னாரு. அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒரு ஆயுதத்திற்கு இல்லாத வல்லமை ஒரு துதியிலே இருக்கிறது. அவங்களுக்கு பலன் இல்லை என்றார்கள். இந்த எதிரிகளை சந்திக்க எங்களால் முடியலைன்னாங்க. ஆனால் துதிக்க ஆரம்பிச்சாங்க பாருங்க. கர்த்தர் பிரச்சனையை அவங்களுக்குள்ளே உருவாக்கி விட்டாரு. அவங்களுக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. சத்துருவை ஜெயிக்கத்தக்க அதிகாரம் உள்ள வல்லமை தேவ பிள்ளைகளுக்கு கிடைத்தது.
துதித்து பாருங்கள், நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. எல்லா நேரங்களிலும் துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே நடுராத்திரியிலே பாடி துதித்தார்கள். கர்த்தர் கிரியை செஞ்சார் பாருங்க, ஆண்டவர் கிரியை செஞ்சார் பாருங்க. சிறைச்சாலையிலே அசைவுகள் ஏற்பட்டது. ஸ்தோத்திரம். சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது, அஸ்திவாரங்கள் அசைந்தது, தானாய் வாசல்கள் திறக்கப்பட்டது. மனுஷனால் பூட்டப்பட்ட கதவுகள் இனிமே இந்த 2 பேரும் வெளியே வரவே முடியாதுன்னு பெரிய பெரிய பூட்டெல்லாம் போட்டிருப்பாங்க போல தெரியுது. வேதம் சொல்லுகிறது, துதித்தார்கள். ஸ்தோத்திரம். ஆம், அடைக்கப்பட்ட கதவுகள் தானாய் திறந்தது. உங்க ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியாம, உங்க நன்மைகளை சுதந்தரிக்க முடியாம, உங்களுக்கு முன்பாக மனிதர்கள் எத்தனை பூட்டு போட்டாலும் பரவாயில்லைங்க, நீங்க துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதெல்லாம் தானா உடைக்கப்படும். அவையெல்லாம் தானாய் நிர்மூலமாகி போகும். சில ஆசீர்வாதத்தின் கதவுகள் உங்களுக்காய் திறக்கப்பட இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு மனிதர்கள் உங்கள் நன்மைகளை பூட்டி வைத்திருக்கிறார்கள். நீ அந்த வாசலுக்குள்ள போகக்கூடாது, அந்த நன்மை எடுத்துக்கொள்ளக்கூடாது, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளக்கூடாது என்று பாருங்கள், பூட்டி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, துதிச்சு பாருங்க, துதிச்சு பாருங்க. இன்னும் ஒரு 21 நாள் ஜெபம் இருக்கு, துதிச்சு பாருங்க. அல்லேலூயா. திறக்கப்படாத கதவுகள் ஆமென் உங்களுக்காக திறக்கப்படும். பூட்டி கிடக்கிற கதவுகள் எல்லாம் திறக்கப்பட போகிறது. நிச்சயமா சொல்கிறேன், தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாய் துதிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உங்களால் செய்ய முடியாதது ஆவியானவர் உங்களுக்காக செய்து முடிப்பார். ஆமென். தீர்க்கமா சொல்கிறேன், பூட்டி கிடக்கிற கதவுகள் இந்த 21 நாள் ஜெபத்திற்கு பின்னால திறக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் காண போகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமே அதுதான். உங்கள் கண்களால் நீங்கள் அதை பார்ப்பீர்கள், நீங்கள் பார்ப்பீர்கள் என்று தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உங்கள் கண்ணு முன்னால சில வாசல்கள் பூட்டப்பட்டுத்தான் இருக்கிறது. இதற்குள் நான் எப்படி பிரவேசிப்பேன், இதற்குள் நான் எப்படி போவேன்? ஐயோ, உள்ள இருக்கிறது எனக்கு தெரியுது, ஆனால் அதை எடுத்துக்கிட முடியலையே. உள்ள எனக்காக ஆயத்தம் பண்ண வைத்திருக்கிற ஆசீர்வாதம் இருக்கு, ஆனால் எனக்கு உள்ள போக முடியலையே. மனுஷனால் பூட்டப்பட்ட கதவுகள், சத்துருக்களால் பூட்டப்பட்ட கதவுகள், கர்த்தர் சொல்லுகிறார், துதித்து பாருங்கள், தானாய் திறக்கும், தானாய் திறக்கும். நீங்க தட்டி பார்த்து, நீங்கள் எத்தனையோ நேரத்தில் முட்டி மோதி பார்த்தும் திறக்கப்படாத வாசல்கள் இனி தானாய் திறக்கப்பட போகிறது. தீர்க்கமாய் சொல்கிறேன், ஜெப நாட்கள் முடிகிறதற்குள்ளே சில ஆசீர்வாதத்தின் வாசல்கள், சில நன்மையின் வாசல்கள், நீங்க சுதந்தரிக்க வேண்டிய சில வாசல்கள் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கும். துதித்து பாருங்கள். துதிக்க அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. நான் ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை. ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் உங்கள் இருதயம் சோர்ந்து போயிட்டா, இல்லை ஏதோ ஒரு செய்தி, ஏதோ ஒரு காரியம் உங்கள் இருதயத்தை அசைத்து விட்டதா, ஏதோ ஒரு பிரச்சனை, எதிர்பாராத சில காற்றுகள் உங்கள் இருதயத்தை அசைத்து விட்டதா, இனிமே என்ன செய்ய போகிறேன், இனிமே என்ன நடக்க போகுது, இனிமே அடுத்து நான் என்னதான் செய்ய போறேன் எனக்கு தெரியல நினைக்கிறீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, தாவீத மாதிரி சொல்லுங்க, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஆகவே என் இருதயம் அசைக்கப்படுவதில்லை. எழும்பி நிற்போமா, ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் இன்றைக்கு நமக்காக சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார், நமக்காக சில நன்மைகளை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட எல்லா கையை உயர்த்தி, வலது கையை உயர்த்தி அறிக்கை பண்ணுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் உங்கள் இருதயம் சோர்ந்து போயிட்டே, உங்கள் இருதயம் மனம் தளர்ந்து போயிட்டே, ஓ உங்கள் இருதயம் பதறி கொண்டிருக்கிறது, பதறி கொண்டிருக்கிறது. ஐயோ, நான் என்ன செய்ய போகிறேன், இதற்கு என்ன வழி இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களே, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. தாவீதை போல சொல்லுங்க, தாவீதை போல சொல்லுங்க, நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் கர்த்தரை துதிக்கிறேன். எல்லா நேரத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லா நேரத்திலும்
நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த வார்த்தையை ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் கர்த்தரை துதிக்கிறபடியினாலே இனி நான் வாசலை தட்ட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் எனக்காக தேவன் வாசலை தானா திறக்க போறாரு. இந்த ஜெப நாட்கள் முடிகிறதுக்குள்ள நிச்சயமா கர்த்தர் உங்களோட சொல்றாரு, ஆமென் ஆமென், உனக்காக சில வாசல்கள் திறக்கப்படும். மனிதனால் பூட்டப்பட்ட, மனிதனால் அடைக்கப்பட்ட, மனிதனாலே பூட்டப்பட்ட சில வாசல்கள் திறக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீ, கைகளை தட்டி பாடுங்க பார்க்கலாம். சொந்தமும் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் துதிங்க துதிங்க, கர்த்தர் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஒரே மனதோடு ஒரே குரலோடு, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, ஓ ஆமென், துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான், thank you Jesus, வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். சில தடைகள் மாறுகிறது, சில கட்டுகள் உடைக்கப்படுகிறது. ஓ எந்த காலத்திலும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக இருக்கிற தடை கற்கள் இயேசுவின் நாமத்தினால் ஒரு புதிய வாசல், ஒரு புதிய வழி உனக்காக ஆயத்தமாயிருக்கிறது. ஓ இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை, சத்துருடைய போராட்டங்கள், சத்துருடைய சவால்கள் அழிந்து போவதாக. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எஸ் 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 இலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான், வல்லமை 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 வல்லமை. இந்த ஆராதனை வேளையில இயேசுவே துதிக்க துதிக்க துதிக்க, எல்லா சதி திட்டங்கள், பிசாசின் தந்திரங்கள் அழிக்கப்படுவதாக, அந்தகார கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இப்பொழுதே உம்முடைய வல்லமை புறப்பட்டு வருகிறது. தேவ ஜனங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது. தேவ ஜனங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க அந்த விடுதலையை, பெற்றுக்கொள்ளுங்க அந்த வல்லமையை. இயேசுவே உம்மை நான், இன்னைக்கே இன்னைக்கே இப்பவே 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 அடைக்கப்பட்ட வாசல், ஆமென், சில கட்டு, ஆமென், கண்ணி தெரிக்குது, சில தடை உடைகிறது, சில தடைகள் உடைகிறது. ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, இப்பொழுது 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 அப்படி வல்லமையினால் நிரப்பப்படுங்க, அக்கினியினால் நிரப்பப்படுங்க. பெற்றுக்கொள்ளுங்க அக்கினியை. ஷதரேல ரகபரா கதரலோ. நான் விசுவாசிக்கிறேன், இன்றையில் இருந்து சில தடை கற்கள் நீக்கப்படுகிறது. ஆலை சில கண்ணிகள் தெரிக்கிறது. நீ அதற்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி சவால் விட்டு பேசுகிற ஆவிகள் துரத்துண்டு போய் விட்டது.
இனி அவன் உன் வழியாய் வருவதில்லை. துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை. உங்க ஆசீர்வாதத்தை தடுக்கிற துஷ்ட ஆவிகள் இந்த கால வேளையில துதியின் சத்தத்தை எழும்ப பண்ணும் பொழுது அவைகள் அழிக்கப்பட்டு விட்டது. பெற்றுக்கொள்ள போறீங்க, பெற்றுக்கொள்ள போறீங்க, பெற்றுக்கொள்ள போறீங்க, பெற்றுக்கொள்ள போறீங்க, பெற்றுக்கொள்ள போறீங்க, பெற்றுக்கொள்ள போறீங்க. இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள்ள போறீங்க. திறக்கும், திறக்கும் சில வாசல்கள். ஹல்லேலூயா. இனி போராட மாட்டீர்கள், இனி துதிக்கத்தான் செய்வீர்கள். அற்புதங்களை காண்பீர்கள். உடைய கண்கள் அற்புதங்களை பார்க்கும். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்பி இருக்கிறேன். எனக்கு முன்பாக அவரைத்தான் நான் வைத்திருக்கிறேன். நான் அவரை எப்பொழுதும் நான் துதிக்கிறேன். நான் ஏன் அசைக்கப்பட வேண்டும் என்று தாவீது கேட்டது போல இன்னைக்கு எங்க வாழ்க்கையிலும் இந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். நன்மைகளை சுதந்திரிக்க கிருபை தாரும். உம்முடைய ஜனத்தை மனதார ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரமுடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் அதிசயமாய் நடத்தும். தீமைகளோ, வியாதிகளோ, பலவீனங்களோ, போராட்டங்களோ எதுவும் உடைய பிள்ளைகளை அணுகாதபடி காத்துக்கொள்ளும். அனுகூலமான காரியங்கள் உடைய பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். தொடர்ந்து நடக்கிற ஜப நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். சமாதானத்தோடு உடைய பிள்ளைகள் கடந்து போகட்டும். பொருளாதார ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையின் வாசல்கள் திறக்கப்படட்டும். தொழில் வாய்ப்பு முடங்கி போயிருக்கிறவர்களுக்கு அதன் வாசல்கள் திறக்கப்படட்டும். கர்த்தருடைய நாமத்தில் அதை செய்ய போகிறதற்காக நன்றி. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.